உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. அமைச்சர் பொன்முடியின் 14.21 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், திடீரென இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 28,36,00,000 வருவாய் ஏற்படுத்தியதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக உள்ளிட்ட 8 பேர் மீது ஏற்கனவே விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அமைச்சர் பொன்முடியின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது நண்பர்களுக்கு சொந்தமான 14,20,00,000 மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி தற்போது உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.